السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அபு சுஃபியான் இப்னு ஹரப் ரலியல்லாஹ் என்ற ஒரு அழகிய சஹாபியை பற்றி. அபு சுஃபியான் ரலியல்லாஹ் அவர்களின் அசல் பெயர் சஹர் என்பதாகும். இவர் நபிஸல்லல்லாஹு அவர்களை விட 10 வயது மூத்தவர். முஸ்லீம் ஆவதற்கு முன் நபிகளாரையும் இஸ்லாத்தையும் கடுமையாக எதிர்த்து வந்தார். பல தடவை முஸ்லீம்களுக்கு எதிராக போராடினார். உஹது போரில் காஃபிர்களுக்கு தலைமையேற்றிருந்தார். ஆனால் இவர் மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தில் இணைந்து விட்டார்கள். தமது கணவருடன் ஹபசாவுக்கு ஹிஜ்ரத்தும் மேற்கொண்டார்கள். அங்கு சென்ற சில நாட்களில் இவர் கணவர் இறந்துவிட்டார். இந்நிலையில் நபிஸல்லல்லாஹு அவர்கள் ஹபசா மன்னரை தமது வக்கீலாக நியமித்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இதன் மூலம் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்னலாரின் மாமனாராகிறார். மக்கா வெற்றியின் ஒரு நாள் முன்னதாக இரவு நேரத்தில் இவர் முஸ்லீம் ஆனார். அதன் பிறகு அன்னலார் மீது அளவு கடந்த நேசம் கொண்டார். இஸ்லாத்திற்காக தமது உயிரையும் பொருளையும் அர்ப்பணிக்க எந்நேரமும் ஆயத்தமாகவே இருந்தார்கள். ஹுனைன் போரில் இவரது ஒரு கண் பழுதானது. ரோமானியருக்கு எதிராக எர்முக் போரில் தீவிரமாக போராடிய நிலையில் தமது மற்றொரு கண்ணையும் இழந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 33ஆம் ஆண்டு தமது 93வது வயதில் காலமானார்கள். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். வண்ணத்து பூச்சி. அல்லாஹ் தஆலா இவ்வுலகை வண்ணமயமான பொருட்களால் அலங்கரித்து உள்ளான். அவற்றில் சின்னஞ்சிறிய மென்மையான வண்ணத்து பூச்சியும் ஒன்று. இது பகல் முழுவதும் பூந்தோட்டங்களில் பறந்து திரிந்து மலர்கள் தேனை உண்ணுகிறது. இதன் 2 இறக்கைகளில் நேர்த்தியான கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் டிசைன்கள் அமைத்துள்ளன. ஒரு சிறு பூச்சிக்கு இவ்வளவு அழகை வழங்கியிருப்பது அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒன்றாகும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. சில விஷயங்களில் ஈமான் கொள்வது. ஒரு அடியான் 4 விஷயங்களை நம்பாதவரை முஃமினாக முடியாது. ஒன்றாவது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என சாட்சி கூறுவது. இரண்டாவது, நான் அல்லாஹ்வின் திருத்தூதர், அவனே என்னை உண்மையாக கொண்டு அனுப்பியுள்ளான் என்று சாட்சி கூறுவது. மூன்றாவது, இறந்த பின் மீண்டும் உயிர் பெறுவதை நம்புவது. நாலாவது, விதியை நம்புவது என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமிதி ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. முசாபாகா முன் சலாம் கூறல். நபிஸல்லல்லாஹு அவர்கள் தமது தோழர்களை சந்திக்கும் போது சலாம் கூறாமல் முசாபாகா செய்வதில்லை என ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அப்போ பாருங்க, முசாபா இன்னைக்கு பண்ணுறோம், சும்மா கையை மட்டும் கொடுத்துட்டு போயிடும். முசாபாகா செய்யும் போது சலாம் சொல்வது. இன்னொன்று சொல்லுவோம், தக்கப்பலல்லாஹ் மின்னா மின்கும், அல்லாஹ் என்கிட்ட இருந்தோம் உங்கள்கிட்ட இருந்தோம் நல்ல காரியங்களை ஏற்றுக்கிட்டோம் என்பதாக அந்த துவாவையும் செய்யணும். இப்போ முசா முன்னாடி முசா பண்ணுறோம், சலாம் சொல்லணும் அல்லது துவா ஓதணும். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தஹஜத் தொழுகை. தஹஜத் தொழுகையும் பெணுங்கள், அது உங்களுக்கு முன்னிருந்த நல்லோர்களின் நற்செயலாகவும் இரவு நேர தொழுகை அல்லாஹ்வின் நெருக்கத்திற்கு காரணமாகவும் குற்றங்களின் பரிகாரமாகவும் உடலின் நோய்களை அகற்றக்கூடியதாகும் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். திருமதி ஹதீஸில் பதிவு செய்வது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. சிறுநீர் கழிப்பதில் பேணுதல். சிறுநீர் உடலில் தெரித்து விடாமல் தவிர்த்திடுங்கள். ஏனென்றால் மன்னரையின் பெரும்பாலான வேதனை சிறுநீர் கழிப்பதில் பேணுதல் இல்லாமையால் ஏற்படுகிறது என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக செல்வம் சோதனையே. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது. எனது உம்மத் சமூகத்தின் சோதனை செல்வமாகும் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. நரகத்தாரின் உணவு. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாம் ஜக்கூமை, அதாவது கள்ளி மரம், அந்த மரத்தை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாகவே செய்திருக்கிறோம். மெய்யாகவே அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வெளிப்படும் மரமாகும். அதன் பழங்கள் ஷைத்தான்களின் தலையை போலிருக்கும். நரகவாதிகளின் அந்த ஜக்கூமை சாப்பிட்டு வயிறை நிரப்புவார்கள். நிச்சயமாக அதற்கு மேல் கொதிக்க வைக்கப்பட்டுள்ள நீரிலிருந்து பானமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். சூரா சாஃபாத்தில் அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். ஹரீராவின் பலன்கள். நபிஸல்லல்லாஹு அவர்கள் குடும்பத்தினரில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் ஹரீரா தருமாறு நபி அவர்கள் கூறுவார்கள். மேலும் இது கவலை அடைந்தோரின் மனதிற்கு தெம்பை தருகிறது. நீங்கள் தண்ணீரால் முகத்தின் அழுக்கை கழுவி நீக்குவது போன்று
நோயாளின் மனக்கவலையை நீக்கிவிடுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்னு மாஜா. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறார், ஈமான் கொண்டோரே, உங்களில் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்ளும் வகையில் ஏற்படுகிற வர்த்தகம் அல்லாமல் உங்களுக்கிடையே உங்களுடைய பொருட்களை தவறான முறையில் என்ன செய்யாதீர்கள், உண்ணாதீர்கள் என சூரா நிசாவிலே அடியார்களுக்கு அல்லாஹ் அறிவுரை பகர்கின்றான். அல்லாஹ் இந்த நலவை கெட்ட மோதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடைய மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், உயரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே நப்சாசனமோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து அல்லாஹ்வை காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மோடு இருக்கும் தந்தர் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹதீஸ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.